அப்போ பகிரங்கமாக என்ன செய்கிறான்னுட்டா, குரானை பற்றி நீ எழுக்கிற ஒன்று அரசியல் கட்சி நடத்துகிற, திருக்குறள் தான் நம்ம வேதம். திருக்குறளை வேதம்னு சொல்லவே இல்லை. அது திருக்குறளை எங்கேயாவது நான் வேதம்னு சொல்லியிருக்குதா? வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரா? அது வேதம் என்று அதுவே சொந்தம் கொண்டாடவில்லை. ஆனால் திருக்குறள் தான் நமக்கு வேதம், இது எல்லாத்துக்கும் மேலே பெரிய வேதம்னு கம்பேர் பண்ணி கொண்டு நீ குரானை வேதமாக ஏற்றுக்கிறாதேன்னு குரானை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லீம்களும் அமர்ந்திருக்கிற சபையில் பேசுகிறான். முஸ்லீம்களும் ஆடியன்ஸாக உட்கார்ந்துருக்கிற சபையில் போய்கிட்டு குரான் நம்ம வேதம் இல்லை, பைபிள் நம்ம வேதம் இல்லைங்கிறான். இந்த கிறுக்கு போய் அதுக்கு விசில் அடிக்கிறான், கைதட்டுறான். பிறப்பால் உயர்வு தாழ்வு பார்க்காத மதம், ஏழை பணக்காரன் என்று வர்க்க வேதம் பாராட்டாத மதம் இல்ல. அதனால நாங்க உருவாக்குறோம் அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள். அதனால நாங்க உருவாக்குறோம் அந்த மதத்திற்கு பெயர் தமிழம். எங்களது மார்க்கம் தமிழம், எங்களுடைய வழிபாடு இயற்கை, எங்களுடைய தெய்வங்கள் எமது மூத்தோர்கள், எமது நன்னறி, எமது வேத நூல் திருக்குறள். என்னடா புதுசாக மார்க்கம் மதம் எல்லாம் பேசிட்டா? நீ எனக்கு இப்படித்தான் என் குருநானக் பேசின, இப்படித்தான் புத்தம் பேசின, இப்படித்தான் கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் இஸ்லாமிய மதத்தை பரப்புனாங்க, இப்படித்தான் ஆரிய பார்ப்பனிய இந்து மதத்தை தூக்கிட்டு வந்தது. இன்னைக்கு நாங்க பேசுறது வேடிக்கையா இருக்கலாம். எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. எழுதி வச்சுக்க, சரியா 10 ஆண்டுகளில் மொத்த தமிழனும் இந்த மதத்துக்குள்ளதான் இருக்கு. நான் வச்சுக்கிற இந்த மதத்துக்கு தான் வருவான். உன் குரானு நிற்காது, பைபிள் நிற்காது, எல்லாம் போயிடும். நான் 10 வருஷத்தில் இந்த தமிழம் மதத்தில் தான் அனைவரும் வருவார்கள் அப்படின்னு பச்சையாக டிக்ளேர் பண்ணுறான். எங்கே டிக்ளேர் பண்ணுறான்? பொதுக்கூட்ட மேடையில் டிக்ளேர் பண்ணுறான். அனைத்து மக்களையும் கூட்டி, அதில் முஸ்லீம் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான்.